நான் ஒரு தடவை சொன்னா பஸ் கண்டக்டரா இருந்த ஒருத்தர் தலைமுடியை சீவுனதுல ஒரு கூட்டத்துக்கே தலைவரானார். சில பேர் பண்ற சில விஷயங்கள் ஸ்டைலா இருக்கலாம், ஆனா ஒருத்தர் நின்னா ஸ்டைலு, நடந்தா ஸ்டைலு, பேசினா ஸ்டைலு, ஏன் சிரிச்சா கூட ஸ்டைலுன்னு ஸ்டைலுக்கெல்லாம் ஸ்டைல் மன்னதான் ஒருத்தர் வந்தாரு. ஒரிஜினலாவே நம்மால் வில்லன் கேரக்டரா ஆரம்பிச்சு வரிசையா படிகள் ஏறி கதாநாயகனா நடிச்சு மக்கள் மனக்கதவுகளை தட்டி தனக்கான கதவுகளை தானே திறந்துக்க ஆரம்பிச்சாரு. என்ன சொல்றது தாயி, அதான் நானே சொல்லுதேன். கருப்பா புரட்டையா இருக்கிறானே இவன்தான் ஹீரோவா அப்படின்னு கேட்ட காலம் போய் கருப்பா கலையா இருக்கிறானே இவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்ல வச்ச அந்த ஒருத்தர். 170க்கும் மேற்பட்ட படங்கள், ஏறாத மேடைகள் இல்லை, வாங்காத விருதுகள் இல்லை, அவருக்கு தெரியாத நாடுகள் இல்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், நாகேஷுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவை தாங்கி பிடிக்க வந்த அந்த ஒரு ஸ்டார், the one and only சூப்பர் ஸ்டார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் from the team of சொந்த கதை சோக கதை.